நந்து அண்ணா, அது வில்லின் நம்புகளாகும். அதை வைத்து விடுங்கள். உங்களுக்கு சமையல் அறையில் பாத்திரங்கள் தான் பொருத்தமாக இருக்கும். துரியோதனா, இது வில்லின் அம்புகள் என்று எனக்கு தெரியும். நான் சமையல்காரன் தான், இதையும் நான் மறக்கவில்லை. இருப்பினும் இத்தனை வருடங்களாக குரு தேவருடன் இந்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டு நானும் அஸ்திர சாஸ்திர கலைகளை பார்த்திருக்கிறேன், புரிந்தும் கொண்டிருக்கிறேன். ஒரு செயலை வேடிக்கை பார்ப்பதற்கும் அதை செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது நந்து அண்ணா. உங்களுடைய அஸ்திரங்கள் சமையல் அறையில் இருக்கும் பாத்திரங்கள், கரண்டிகள், கிண்ணங்களாகும். சென்று அவைகளை மட்டும் கையாளுங்கள். சரியா? செல்லுங்கள், செல்லுங்கள். நந்து மகாராஜா, நீங்கள் எப்படி இவ்வாறு சொல்லலாம்? அகங்காரி துரியோதனன் அனைவரது முன்பாகவும் உங்களை அவமானித்திருக்கிறான். நீங்கள் அவனுடன் வில் போட்டிக்கு சவால் விடுங்கள். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் அவனை தோற்கடிப்பீர்கள். யுத்தத்திற்கு சவால் விடுவதா? அதுவும் இளவரசன் துரியோதனனுடனா? இல்லை இல்லை, வேண்டாம். அவரது அஸ்திர பலத்திற்கு முன்னால் என்னால் ஒரு நொடி கூட நிற்க முடியாது. நந்து அண்ணா, அவன் இளவரசனாக இருந்தால் என்ன? குருதேவரின் ஆசிரமத்தில் நாம் அனைவரும் மாணவர்கள் தான். எந்த ஒரு மாணவனுக்கும் தங்களை அவமதிப்பதற்கு அதிகாரம் இல்லை. ஆமாம், இல்லை, நிச்சயம் இல்லைதான். அப்படியானால் எதையுமே நினைக்காதீர்கள். முழு தைரியத்துடன் நீங்கள் துரியோதனனுக்கு உடனே சவால் விடுங்கள். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். துரியோதனா, கூறுங்கள், என்னவாயிற்று? ஏன் இப்படி என்னை கூச்சலிட்டு கூப்பிடுகிறீர்கள்? ஒன்றுமில்லை இளவரசர் துரியோதனா. இன்றைய போஜனத்திற்கு உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்க வந்தேன். உங்களுக்கு பிடித்தமான வகையில் நான் இன்று விசேஷமான போஜனம் சமைக்கப் போகின்றேன். போஜனம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொடுங்கள். என்னுடைய அஸ்திர சஸ்திர பயிற்சியில் தாம் தடையாக இருக்காதீர்கள். நந்து அண்ணா, நீங்கள் என்ன கூற வேண்டும்? என்ன கூறினீர்கள்? ஏன் அவனுக்கு சவால் விடவில்லை? பயத்தின் காரணமாக என் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. நந்து அண்ணா, அகங்காரி துரியோதனுக்கு இந்த ஒரு விஷயமும் எத்தனை அவமதிப்புக்கு உரித்ததாகும் தெரியுமா? அவன் ஒரு சமையல்காரனை யுத்தத்துக்கு அழைத்தான். பிறகு உங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் அவனுக்கு யுத்தத்துக்கு சவால் விட்டாலே அவனுக்கு அவமரியாதை ஆக்கும். சரியாக கூறினாய். இதை பற்றி நான் சற்றும் யோசிக்கவே இல்லை. நான் இப்போதே துரியோதனனுக்கு சவால் விடுகிறேன். துரியோதனா! இளவரசர் துரியோதனா, மீண்டும் உங்களுக்கு தடை செய்ததற்கு மன்னியுங்கள். இன்று போஜனத்தில் விசேஷமாக சாப்பிடுகிறீர்களா என்று கேட்கத்தான் நான் வந்தேன், வேறொன்றும் இல்லை. நந்து அண்ணா கூறுவதற்கு சங்கோச்சப்படுகிறார். அவர் அஸ்திர சஸ்திர யுத்தத்திற்கு உன்னிடம் சவால் விட விரும்புகிறார். ஆமாம் துரியோதனா, நீ என்னை வெகுவாக அவமதித்து விட்டாய். நான் உனக்கு சவால் விடுக்கிறேன். என்னுடன் நீ எந்த அஸ்திர சஸ்திரத்துடன் போட்டிக்கு வா. பார்த்தீர்களா நண்பர்களே, நந்து அண்ணாவிற்கு என்னுடன், அதாவது அஸ்தினாபுரத்தின் இளவரசன் திருதராஷ்டிரனின் புதல்வன் துரியோதனனோடு யுத்தம் செய்ய வேண்டுமாம். வாருங்கள் வாருங்கள் நந்து அண்ணா, நான் உங்களை வரவேற்கிறேன். தாராளமாக. நந்து சவாலுக்கு அழைத்திருக்கிறான், அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். போட்டி ஆரம்பமாகட்டும். துரியோதனன் அண்ணா, அசத்தி விட்டீர்கள்.
நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இவ்வாறான திறமை நிச்சயமாக அந்த அர்ஜுனனுக்கு தான் இருக்கிறது. அர்ஜுனன் எங்கே? ஆ, என்ன ஆயிற்று துரியோதனன் அண்ணா? ஏன் என்னை இத்தனை அவசரமாக அழைத்தீர்கள்? நான் குருதேவருக்காக பழங்கள் எடுத்து வர சென்றேன். குருதேவா, மலைக்கருகில் இப்போது நாம் கதை போட்டி வைத்துக் கொள்ளலாமா? ஆஹா, நிச்சயமாக. வில் அம்பு போட்டியில் நந்து வென்று விட்டான். சரி, இப்போது கதை போட்டியை நடத்திவிடலாம். வாருங்கள், மலைப்பக்கம் செல்லலாம். அண்ணா, ஆரம்பித்து விடுங்கள். இளவரசே துரியோதனா, ஏன் அந்த சின்ன பாறையை உடைத்தீர்கள்? இந்த பெரிய பாறையை உடைத்திருக்க வேண்டாமா? நந்து அண்ணா, உங்களின் திறமையை மிக அதிகமாக எடை போடாதீர்கள். ஏனென்றால் பாறையை உடைப்பதற்கு பதிலாக தாம் எங்காவது சென்று விழுந்து விட போகிறீர்கள். புரிந்ததா? அந்த பெரிய பாறையின் மறுபக்கத்தில் ஒரு பாறை இருக்கிறது. அதை உடையுங்கள். அட, இந்த சிறு பாறைகளை எல்லாம் சின்னவர்கள் தான் உடைப்பார்கள். நான் குரு துரோணரின் சிஷ்யனாவேன். நான் பெரிய பாறையை தான் உடைப்பேன். இல்லை, முடியாது. இவர் இதை செய்திருக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் என்னை ஏமாற்றுகிறீர்கள். இந்த தாக்குதலை பீமனால் மட்டும்தான் செய்ய முடியும். பீமா, 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 பீமன் எங்கே? அவன் எங்க இருக்கிறான்? இதோ நான் இங்கிருக்கிறேன் துரியோதனா. உன் தோல்வியை நீ ஒப்புக்கொள். துரியோதனா, வாழ்க்கையில் எப்போதும் ஒன்றை நினைவில் கொள். கலைத்திறமை என்பதில் அனைவருக்குமே அதிகாரம் என்பது உண்டு. அது கற்றவர்களை பொறுத்தது. எந்த வகையில் கற்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறுவதுதான் சிறந்தது. நந்து, உன்னை கண்டு நான் பெருமை கொள்கிறேன். துரியோதனனின் அகங்காரத்தை தோற்கடித்து விட்டாய். நன்றி குருதேவா. பாண்டவர்கள் என்ன செய்தீர்கள் என்று எனக்கு தெரியும். கவலை கொள்ள வேண்டாம். உங்களை கண்டும் நான் பெருமை கொள்கிறேன். நந்துவின் மனதில் உள்ள தன்னம்பிக்கையை தூண்டிவிட நீங்கள் அவனுக்கு உதவி செய்தீர்கள். இல்லை என்றால் அத்தனை பெரிய பாறையை அவனால் நிச்சயம் உடைத்திருக்கவே முடியாது. யசஸ்வி பவ.